வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அது ஒண்ணு இல்லப்பா. பாவம் கீர்த்தி உன் கூட தனியா கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறா. பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். ஆமாப்பா. அக்கா அப்படியெல்லாம் ஒரு பிளான் இல்லக்கா. நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க, உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா கூட்டிட்டு போறேன். ஏறுங்க. மா, நாம இதுங்களை கழட்டி விட்டு போலான்னு பார்த்தா இவர் விட மாட்டேங்கிறாரு. ஏண்டி கீர்த்தி, இதுங்க கார்ல போறதுக்கா நம்ம கார் வாங்கணும்? கொஞ்சம் கூட மாப்பிள்ளைக்கு அறிவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வா. எங்களுக்கு வயசாயிடுச்சுப்பா, ஊரெல்லாம் சுத்த முடியாது. எங்களை வீட்டில் விட்டுட்டு போனா உங்களுக்கு நேரம் ஆயிடும். அதான் மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் எங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க கிளம்புங்கப்பா. என்னங்க யோசிக்கிறீங்க? அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல, நம்ம பாடி கார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு போய் வண்டிக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு நாள் நம்ம அத்தை மாமா எல்லாரையும் கார்ல சினிமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். திரு, அம்மா சொல்றதா சரி, நீ கூட்டிட்டு போப்பா. மாப்பிள யோசிக்காத மாப்பிள, அப்புறம் கீர்த்தியோட பிளான் ஒர்க் அவுட் ஆகாது சொன்னா கேளு. என்ன பிளானா? அட அது ஒண்ணு இல்லப்பா, அது கல்யாண நாள் அதுமா ஆசைப்படுறால, அத சொல்றேன். என்ன கீர்த்தி, நான் சொல்றது கரெக்ட் தானே? தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம், நீ கிளம்பு. சரி நான் கிளம்புறேன். மாமா இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போங்க. கீர்த்தி ஏறு. என்னங்க இந்தாங்க. நானே ஓட்டவா? ஆமாங்க. சரி நாங்க போயிட்டு வா கிளம்புறோம். திரு. பாத்தியா மகா, இதே இடத்துல செல்வி இருந்தா நம்மளை விட்டு கொடுத்துருப்பாளா? இந்த கீர்த்தியும் ராஜேஸ்வரியும் நம்ம பொது கார்ல ஏறக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அலட்சியப்படுத்திட்டு போறாளுங்க. எல்லாம் எனக்கு தெரியும்மா, வேணும்னு தான் இதை பண்ணிட்டு போறாங்க. திரு பாவம் ஒன்னும் தெரியாம இருக்கான். நல்ல நாளும் அதுவுமா அவனோட சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் நானும் அமைதியா இருந்தேன். கீர்த்தி வர வர துணிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருக்காமா, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ பாத்துக்கிட்டே இரு மகா, எதுவுமே பண்ணிடாத. செல்வி பணக்காரி தான், ஆனா ஒரு நாளாவது பணம் இருக்கிற ஆணவத்துல நடந்திருப்பாளா? என்னைக்குமே நம்ம குடும்பம், நம்ம அத்தை, நம்ம மாமான்னு பாசமா தான் இருந்தா. கீர்த்தி மாதிரி ஆட்டமா போட்டா? நீ இன்னும் மாப்பிள்ளைக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கல. அப்புறம் செல்விக்கும் வேலுவுக்கும் நடந்த சம்பவம் தான் நாளைக்கு நமக்கும் நடக்கும். பாத்துக்கிட்டே இரு. என்ன மாப்பிள்ள சொல்ல சொல்றீங்க? சொன்னா மட்டும் திரு கேட்டுருவானா? இப்ப கூட பாத்தீங்கல்ல, கல்யாண நாள் அதுவுமா வேலு ஆசீர்வாதம் வாங்க வந்தான், அவனையும் திட்டி விரட்டி அனுப்பிச்சிட்டான். அப்புறம் எப்படி நம்ம சொல்றத கேட்க போறான்? எங்க மாப்பிள்ளை சொல்றது உண்மைதான். நம்ம கேள்வி கேட்காம இருக்கிறதுனாலதான் கீர்த்தி ஆட்டம் போட்டு பூஜாவையும் வேலுவையும் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்மளையும் தூக்கி வெளியில வீசிடுவா. இதுக்கு ஒரு வழி பண்ணிதாங்க ஆகணும். ஆமாமா, இன்னைக்கு திரு வீட்டுக்கு வரட்டும், பேசி ஒரு முடிவு பண்றேன். பூஜாவும் வேலுவும் கோயிலுக்குள்ள கலங்கி நின்னத என்னால பார்க்க முடியல. ஆமா, இங்க நல்லா பேசு. உள்ள வாயை முடிக்கிட்டு சும்மா தானே இருந்த, அங்க பேசி இருக்கலாம்ல. கோயிலுக்குள்ள வச்சு வீட்டு விஷயத்த பேசி சண்டை போடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். வீட்டுக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரி போலாமா? ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. இப்ப எதுக்கு ஆட்டோ பிடிக்க சொல்ற? வீடு பக்கத்துல தானே இருக்கு, பொடி நடைய நடந்து போயிடுவோம் வாங்க. மகா, அத்தை இனிமே நடக்கவும் பழகிக்கணும்னு சிம்பாலிக்கா சொல்றாங்க போல. இப்ப புலம்பு என்ன பண்றது? வாங்க நடந்து போலாம். வாங்க மாமா.